ரூ. 2500 மகளிர் உரிமைத் தொகை எப்போது கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜூலை மாத இறுதியில் விஜய் அரசு தாக்கல் செய்கின்ற முதல் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 2026-27ஆம் ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை விஜய் தலைமையிலான தாவேக அரசு தாக்கல் செய்ய வேண்டும். ஜூலை மாத இறுதியில் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூ. 2500 மகளிர் உரிமைத் தொகை மற்றும் முதியோர்களுக்கான மாத ஓய்வூதிய தொகை ரூ. 3000 என பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பட்ஜெட் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சாய்குமார் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு காலை மற்றும் மதியம் என முதல்வர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். காலையில் நடைபெறுகின்ற கூட்டம் 11:30 மணிக்கு தொடங்கும் என்றும், மதியம் நடைபெறுகின்ற கூட்டம் 2:30 மணிக்கு தொடங்கும் என்றும், 45 நிமிடங்கள் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே அந்தந்த துறைகளுடைய அமைச்சர்களும் அப்போது பங்கேற்பார்கள் என்றும் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தெரிவித்திருக்கிறார். ஜூலை 2ஆம் தேதி காலை கூட்டுறவு, உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய திட்டங்கள் பற்றியும், அன்று மதியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளன. ஜூலை 3ஆம் தேதி காலை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய திட்டங்கள் பற்றியும், மதியம் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையினுடைய திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளன. ஜூலை 6ஆம் தேதி காலை உயர்கல்வித்துறை திட்டங்கள் பற்றியும், மதியம் பள்ளிக்கல்வித்துறையினுடைய திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளன. அதே போன்று ஜூலை 7ஆம் தேதி காலை சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறையினுடைய திட்டங்கள் பற்றியும், மதியம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளன. இதே போன்று பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் ஆலோசிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 8ஆம் தேதி காலை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய திட்டங்கள் பற்றியும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினுடைய திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. இதே போன்று ஜூலை 22ஆம் தேதி வரை பல்வேறு துறைகளுடைய திட்டங்கள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திட்டங்களுக்கான நிதி தொடர்பான முன்மொழிவுகள் குறித்து நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும், விளக்க காட்சியை கூட்டத்தில் காட்டுவதற்கு முன்பு தலைமைச் செயலாளரின் ஒப்புதலை பெற்றுவிட வேண்டும் என்றும், குறைந்தது 2 நாட்களுக்கு முன்னதாகவே முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் சாய்குமார் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இப்போது கொடுக்கப்படுகின்ற ரூபாயில் இருந்து ரூபாயாக உயர்த்தி செயல்படுத்துவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதிதாக மகளிருக்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு ஆகும் கூடுதல் செலவை எப்படி சமாளிக்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்த இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை குறித்த ஆய்வும் நடத்தப்பட்டு இப்போது இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று இறுதி முடிவும் எடுக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலே மாதம் ரூ. 2500 எப்போது கொடுக்கப்படும் என்ற இறுதி அறிவிப்பு வெளியாகும். மகளிருக்கு மாதம் ரூ. 2500 கொடுத்தால் அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும், புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என்ற காரணங்களை தீவிரமாக அரசு பரிசீலித்த பின் ஜூலை மாத இறுதியில் விஜய் அரசு தாக்கல் செய்கின்ற முதல் பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.